திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு எனது கனிவான மற்றும் இனிய வணக்கங்கள். நம்முடைய இந்த ஆன்மீக பதிவிற்குள் முழுமையாக செல்வதற்கு முன்னால் அந்த சிவகுமாரன் அடியார் பசி தீர்க்கும் அப்பன் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு அப்புறம் நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. மனசில் ஒன்று மட்டும் ஆழமாக பதிவேற்றிக்கோங்க. உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கப் போகுது. நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏன்னா காலம் இப்போ உங்கள் பக்கம் திரும்பி இருக்கு. கடகராசி அன்பர்களே, உங்கள் குணாதிசயம்தான் உங்களின் பலம் என்று உங்களுக்கு தெரியுமா? முதல்ல உங்களை பற்றி சில உண்மைகளை பேசிடுவோம். பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க மனசில் ஒரு முடிவை எடுத்துட்டா அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டாங்க. எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும் மல்லு கட்டி ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஒன்றுங்க, இவங்க மனசில் இருக்கிற விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இவங்கக்கிட்ட காதல், கோபம், நட்பு இப்படி எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒருத்தர் மேலே இவங்க நம்பிக்கை வச்சுட்டா அந்த உறவுக்காக தன்னோட உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில் எத்தனை முட்டுக்கட்டைகள், எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னோட விடாமுயற்சியால் சிகரத்தை தொடரக்கூடியவங்க இவங்க. மற்றவங்க எல்லாம் ஐயோ இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகாக திட்டம் தீட்டி நிதானமாக முயற்சி பண்ணி அதில் வெற்றி கொடியை நாட்டுறதுல இவங்க கில்லாடிங்க. நட்புக்கு இவங்க கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப பெருசு. சொல்லப்போனால் நண்பனுக்காக எதையும் செய்ய துணிவாங்க. சொந்த வாழ்க்கையில் எத்தனை இடி விழுந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் தங்களை நம்பி இருக்கிற நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் போதும், முதலாளாக ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய அந்த தங்கமான குணம்தான் இந்த கடகராசிக்காரங்களோட அடையாளம். இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக இருக்கீங்களா? இதை நான் கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குமுறல் வந்து போகிறது எனக்கு புரியுது. ஏங்கம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே? எங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க மாதிரியாக உங்களுக்கு தெரியுது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் வேறு எங்கம்மா இப்படி பேசி காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெளிவாக புரியுதுங்க. கடக ராசிக்காரர்களே, இப்போது நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மனசை தளர விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அந்த இருண்ட காலம், அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பனி போல் மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது. இது ஏதோ பேச்சுக்காக சொல்கிற வார்த்தை இல்லைங்க. இதுதான் கிரகநிலைகள் சொல்ல போகிற உண்மை. உங்கள் நீண்டகால போராட்டங்களுக்கு விடிவு காலம் பிறந்துவிட்டது என்று சொன்னால் நம்புவீர்களா? நிச்சயமாக நம்புங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்த திருமண காரியங்கள் இப்போது கைகூட போகுது. மழலை செல்வம் இல்லையேன்னு என்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் சந்தித்த கோர்ட் கேஸ், வம்பு தும்பு என எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து முழுமையாக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் இனி வரப்போகிற காலத்தில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களோட அருமை என்னென்னு உலகம் புரிஞ்சுக்க போகிற நேரம் இது. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு தெரியுமா? நம்ம இன்றைக்கி இந்த தொகுப்பில் எதை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்க போகிற இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது, அதே நேரத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உறவுகளை எப்படி லாபகமாக கையாளணும், யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இதை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். உலகத்தில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த தகவல் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல குருவோட ஆலோசனையோட நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. சனி பகவான் உங்களை கஷ்டப்படுத்த தான் வருகிறார் என்று இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு தேதியில் நிறைய பேர் தொழிலில் நஷ்டம், உறவுகளில் விரிசல், வருமானத்தில் திருப்தி இல்லாமல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம கஷ்டங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றணும்னா அது அந்த பரமேஸ்வரன் நினச்சா மட்டும்தான் நடக்கும். ஈசன் பல ரூபத்தில் இருக்கார். அதில் ஒரு முக்கியமான ரூபம்தான் இந்த சனி பகவான். அவர் நம்ம கஷ்டப்படுத்துறதுக்காக வரலைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தவே ஆண்டவனால் படைக்கப்பட்டவர் அவர். ஒரு வண்டியை எப்படி கழட்டி மாட்டி ஓவர் ஆயில் சர்வீஸ் செய்வீங்களோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை சீரமைக்கத்தான் சனி பகவான் வர்றாரு. கடகராசிக்கலங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏமாற்றி
கண்ணீர் சிந்த வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ சனி பகவான் உங்களோட 9வது வீட்டுக்கு வர்றதுனால அந்த அஷ்டம சனியோட தாக்கம் உங்களை விட்டு முழுசாக விலகுதுங்க. இனி உங்களை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரும் தானாகவே வழிவிட்டு ஒதுங்கி போவாங்க. உங்களுடைய உணர்வுகளுக்கு மற்றவங்க மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நேரமாக இது அமையப்போகுது. நீங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன திட்டங்கள் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இப்போது ஒவ்வொன்றா செயல்பட தொடங்கும். உறவுகளிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சின்ன ரகசியம் சொல்லட்டுமா? பரிகாரத்தை என்னைக்கும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போய் செய்யாதீங்க. 4 பேருக்கு சொல்லிட்டு செய்யுங்க. உங்கள் உறவுகளை சந்தோஷப்படுத்தணும்னா நீங்கள் ரொம்ப வசதியாக இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சின்ன பாவலாக பண்ணுங்க. யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க. கொஞ்சம் ஏமாந்த மாதிரி நடிங்க. ஏன்னா உங்கள் சந்தோஷத்தை பார்த்து பொறாமப்பட்டு உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மனுஷனோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம இதிகாசங்களையும் பிராணங்களையும் படிக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய சங்கடத்தை கொடுக்காதுங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உறவுகள் தான் சில நேரங்களில் சங்கடத்தை உருவாக்குவாங்க. நீங்கள் யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதனால் நிதானம் ரொம்ப தேவை. தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய வழிபாடுகள் எவை தெரியுமா? தினமும் காலையில் எழுந்ததும் மறக்காமல் அந்த முழுமுதற் கடவுள் பிள்ளையாரை கும்பிடுங்க. ஒரு 5 முறை மனமுருகி வேண்டிக்கோங்க. முடிஞ்சால் தோப்புக்கரணம் போடுங்க. சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை பாரத்தையும் குறைகளையும் அந்த அனுமன் கிட்ட சொல்லி காட்டுங்க. எனக்கு நல்ல புத்தியையும் சக்தியையும் தைரியத்தையும் கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏமாற்ற ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது. அதையெல்லாம் முறியடிக்க ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சகல நன்மைகளையும் வாரி வழங்கப் போகுது. உங்கள் வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்கமாக மாறப்போகுது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நிஜமான கோடீஸ்வரன் யாருங்க? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவனா, இல்லை பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பிடிச்சவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறவனா? இவங்க யாருமே கிடையாதுங்க. எந்த ஒரு மனுஷன் நோய் நொடிகள் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறானோ அவன்தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட நிம்மதி அப்படிங்கிற கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. மனசில் இருந்த பாரங்கள் காணாமல் போக போகுது. ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் அதிரடி மாற்றங்கள் என்னென்ன? இதோ ஒரு பட்டியலே இருக்குது. தடைகள் விலகும். நீண்ட காலமாக உங்களை விட முடக்கி போட்டிருந்த தடைகள் மெல்ல மெல்ல விலகும். துன்பங்கள் கரையும். உங்கள் துன்பங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல கரைஞ்சு போகும். உழைப்புக்கு அங்கீகாரம். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இப்போது தேடி வரும். இதுவரை செஞ்ச உழைப்புக்கு இப்போ வட்டியும் முதலுமா பலன் கிடைக்கும். மனதைரியமும் பொறுமையும் உங்ககிட்ட கூடும். எதையும் எதிர்கொள்ளும் வலிமை கிடைக்கும். வேலையில் ஒரு நிலையான தன்மை கிடைக்கும். அரசு வேலையோ தனியார் வேலையோ உங்கள் திறமைக்கு ஏற்ற சம்பள உயர்வும் பதவியும் வந்து சேரும். தேவையில்லாத வீண் செலவுகள் குறையும். சேமிப்பு பழக்கம் அதிகமாகும். கையில் காசு தங்கும். கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த கடன் சுமை படிப்படியாக குறைய போகுது. வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு முதிர்ச்சி கிடைக்க போகுது. உங்கள் தப்புகளை நீங்களே திருத்திக்கிட்டு எதிர்காலத்தை ரொம்ப தெளிவாக திட்டமிட போகிறீங்க. நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையை ரசித்து வாழ நீங்கள் தயாரா? இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ஆசையை அடையணும்னா வெறும் கனவு மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட ஒவ்வொரு நாளும் உழைக்கணும், திட்டமிடணும். அப்படி உழைச்சா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். 16 செல்வங்களையும் பெற்று வாழணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். பணம் பதவி புகழ்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கையை ரசித்து வாழ பழகிக்கோங்க. அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடகராசி பெண்களே, உங்கள் வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? குறிப்பாக கடகராசி பெண்களை சொல்லணும்னா, நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தா அதை நிறைவேற்றுற முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அடுத்தவங்கள பற்றி பேசாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது இப்போ ரொம்ப நல்லதுங்க. உங்கள் தன்னம்பிக்கை இப்போது முன்பை விட அதிகமாக இருக்கும். குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுல புது உத்திகளை கையாளுவீங்க. கலை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு என்னென்ன காத்திருக்கு? கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமைக்கான அங்கீகாரமும் பாராட்டும் தேடி வரும். மேலிடத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும். வெளியூர் பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க படிப்படியாக வளர்ச்சியை பார்ப்பீங்க. தொண்டர்களோட ஆதரவு பெருகும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இப்போது மற்றவங்களால் பாராட்டப்படும். புது வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகம் கைகூடி வரும். மாணவர்கள் கவனத்திற்கு. கல்வியில் சாதிக்க ஒரு சின்ன அட்வைஸ். மாணவர்கள் மட்டும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். மனசு அலைபாய வாய்ப்பு இருக்குது. அதனால் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் அப்பப்போ ஆசிரியர்கள்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. நேரத்தை சரியாக திட்டமிட்டு படிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையப்போகுது. உங்கள் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்ற ஒரு எளிய பரிகாரம் வேண்டுமா?
கடைசியாக ஒரு முக்கியமான பரிகாரம். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல நன்மைகள் நடக்கணும்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்வைத்திறன் இல்லாத குழந்தைகளுக்கு, கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. இதுக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அவசியம் இல்லைங்க. ஒரு பேனாவோ பென்சிலோ இல்லை ஒரு வேளை உணவோ வாங்கி தந்தால் கூட போதும். அந்த ஆசீர்வாதம் உங்கள் பாவங்களை நீக்கி உங்கள் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றும். அந்த பிஞ்சு குழந்தைகளின் புன்னகையில் நீங்கள் கடவுளை பார்ப்பீங்க. கடகராசி நேயர்களே, இது உங்களுக்கான காலம். துணிந்து செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.